பணத்தை நிறைய சம்பாதிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழணும். பணத்தை எதுக்கு சம்பாதிக்கணும்? மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு பணம் தேவை. அப்படின்னா நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டே நிறைய பணத்தை சம்பாதிக்கணும். அப்போ தான் நீ நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான ஆர்வம் உனக்கு அதிகமாக வரும். நிறைய பேரால் ஏன் ஆர்வம் நிறைய மனசில் ஆசை இருக்குது, நிறைய பணத்தை சம்பாதிக்கணும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வராது. அந்த ஆர்வத்தை செயல்படுத்த முடியாது. பணத்தை சம்பாதிக்கிற அந்த ஆசை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது. அப்போ எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பணத்தை நம்ம நிறைய சம்பாதிக்கிறது எதுக்காகங்கிறதுல அதில் தெளிவாக இருக்கணும். நிறைய சேர்த்து வச்சு நான் என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்த போகிறேன், வாயை கட்டி வயிற்றை கட்டி இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் நீ பணத்தை சம்பாதிக்கிற. நீ சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதற்கு நீ செலவழிக்க வேண்டும். இன்றைக்கி சம்பாதிக்கிறியா, இன்றைக்கி பணத்தை வச்சுட்டு உனக்கு ஒரு கனவு இருக்கணும். இன்றைக்கி நம்ம வேலை செஞ்சு இன்றைக்கி சம்பாதிக்கிற பணத்தை வச்சுட்டு நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம், உனக்கு எது மகிழ்ச்சியோ அதற்காக நீ அந்த பணத்தை செலவு செய்யணும். அப்போ தான் அப்போ நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அந்த பணத்தை வச்சுட்டு நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது கொஞ்சம் சேமிப்பு, அதையும் நம்ம பழிச்சிக்கணும். அதுக்காக முழுக்க செலவழிச்சிடக்கூடாது. சிக்கனமாக செலவழித்து, சிக்கனம்னா தேவையான அளவு அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நம்ம செலவழிக்கணும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பணத்தை சேர்க்கக்கூடாது. அப்போ பணத்தை நம்ம அதிகமாக சேர்க்க முடியாது. சேர்ப்பாங்க, வாயை கட்டி வயிற்றை கட்டி என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அப்படி சேர்க்க முடியும். நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் சம்பாதிக்கிற பணம் இருக்குல்ல, உங்களுக்கு கம்மியாக தான் வரும். உங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும், உங்களை நோக்கி பணங்கிறது வராது. ஏன்னா பணத்தின் நோக்கமே என்னென்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு பணம் தேவை. ஆதலால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டே பணத்தை சம்பாதிக்க பழகிக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக உங்களை மகிழ்ச்சியை தியாகம் செய்துவிட்டு பணத்தை சம்பாதிக்காதீங்க. அதனால் அந்த பணம் அதுக்கு பயனும் கிடையாது. அதனால் அப்போ பணத்தின் மீதே உங்களுக்கு வெறுப்பு தான் வரும். என்னடா இந்த பணத்துக்காக நம்ம இப்படி சாக வேண்டியிருக்கே, இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கே அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். பணத்தின் மீதே உங்களுக்கு வெறுப்பு வரும். பணத்தின் மீது உங்களுக்கு ஆசை வரணும். அப்படின்னா என்ன பண்ணணுன்னாக்கா, பணத்தை நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். உங்களுக்கு எது மகிழ்ச்சியோ அந்த மகிழ்ச்சிக்காக அதை செலவிட வேண்டும். கொஞ்சம் சேமித்தும் வச்சுக்கணும். சேமித்து வச்சுக்கிட்டு மீதி பணத்தை உங்களுக்கு எது தேவையோ, உங்களுடைய தேவைகள் பொருளாக இருக்கலாம், ஒரு டிவியாக இருக்கலாம், ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம். இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தியும் பண்ணிக்கணும். சிலர் கம்ப்யூட்டரே வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு கணினியை பற்றி ஒரு அடிப்படை அறிவுங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். அது யாரும் அது விதிவிலக்கே கிடையாது. எனக்கெல்லாம் கணினி தெரியாது, அதனால் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. மொபைல் ஃபோன் எப்படி டச் மொபைல் எல்லாத்தையுமே இருக்குது, அதே மாதிரி தான் கணினியும். அதனால் ஒருத்தர் கணினி வச்சுருக்கணும், கணினியில் இந்த மாதிரி தேவையான பொருட்களை வாங்காமலே வாழ்ந்துட்டு போயிடலாம். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யாமலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு போய்விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மகிழ்ச்சியான வாழ்க்கை இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான். வெறுமனே டிவி மட்டும் நான் பார்ப்பேன், ஆனால் எனக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, ஒரு லேப்டாப் கிடையாது, டிவி நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஏன்னா எது பொழுதுபோக்கு இதெல்லாம் டிவி தேவைப்படுது, கம்ப்யூட்டர் இது தொழில் சம்மந்தப்பட்டது, அது எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லா வகையிலையும் நீங்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணணும். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது உங்களுடைய அனைத்து தேவைகள், அதற்கு தேவையான பொருட்கள் அதை நீங்கள் வாங்கிடணும். அதில் அது ஒரு அடிப்படை தேவையில் உங்களுடைய அடிப்படை தேவைகளை வீடுன்னு சொல்கிறீங்க, உடைன்னு சொல்கிறீங்க, உணவுன்னு சொல்கிறீங்கள, அதே மாதிரி அடிப்படை தேவை இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கான அடிப்படை தேவைகள் வெறும் வீடு, உணவு, உறைவிடம் மட்டும் கிடையாது, உடை மட்டும் கிடையாது. ஒரு டிவி, ஒரு மொபைல் ஃபோன், அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் அடிப்படை தேவைகளுக்குள்ளே வருது. அதனால் அடிப்படை தேவைகளுக்குள்ளே இதெல்லாம் வருது. அத்தியாவசிய தேவைகளுக்குள்ளே இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ்வதாக இருந்தால் உங்களுக்கு கணினி இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கணும், உங்கள் மொபைல் ஃபோன் இருக்கணும். இதெல்லாம் தவிர்க்கவே முடியாத ஒரு அடிப்படை தேவைகளுக்குள்ளே வருது. இதெல்லாம் பூர்த்தி செய்யாமல் இதில் உள்ள பணத்தை மிச்சம் பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு செலவு. இது ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு அந்த பணத்தை நீங்கள் பேங்கில் போட்டு வச்சா வட்டி கிடைக்கும், கம்ப்யூட்டர் வாங்குறதெல்லாம் வீணான செலவு, அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் தேவையானவற்றை வாங்காமல் அந்த பணத்தை மிச்சப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழாமல் அந்த பணத்தை மிச்சப்படுத்தி இப்படி நீங்கள் பணத்தை மட்டும் சேர்ப்பதற்காக மகிழ்ச்சியாக வாழாமலே நீங்கள் பணத்தை சேர்த்திங்கனாக்கா ஒரு கட்டத்தில் பணத்தை சம்பாதிக்க உங்களால் முடியவே முடியாது. வாழ்நாள் முழுதும் ஆர்வத்தோடு நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக பணத்தை செலவழியுங்கள். நீங்கள் சம்பாதித்த பணத்தை மகிழ்ச்சியாக செலவழிக்கணும், கொஞ்சம் சேமித்தும் வச்சுக்கணும்.
இப்படி இந்த ஒரு வழக்கம் உங்ககிட்ட இருந்துன்னா, இப்படி ஒரு கருத்தே உங்ககிட்ட இருக்கணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக செலவழித்து கொண்டே நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா, பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு நோக்கம் உங்கள் நோக்கத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. அதனால் பணத்தை சம்பாதிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்காது. ஏன்னா கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறீங்க. அந்த பணத்தை வச்சு நீங்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகிறீர்கள். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து எதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமோ இதெல்லாம் நீங்கள் சம்பாதித்த பணத்தை வச்சு பூர்த்தி செய்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான் வேலை செய்கிறீர்கள். கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு புரிதலோடு நீங்கள் வேலை செய்யும்போது வாழ்நாள் முழுவதும் உங்களால் வேலை செய்ய முடியும், நிறைய பணத்தையும் உங்களால் சம்பாதிக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடெல்லாம் பாருங்கள், ஒரு ஐரோப்பா கண்ட்ரி அங்கெல்லாம் பார்த்தா அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு ஜப்பான், சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்க தான் நிறைய பணக்காரர்களாகவும் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட இப்போ ஐரோப்பா கண்ட்ரிலாம் பார்த்தா ஒவ்வொரு நாட்டிலையும் கொஞ்சம் மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற பணம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த ஐரோப்பா முன்னேறிய நாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, சீனா, ஜப்பான், ரஷ்யா, கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று தெரிந்திருக்கிறது. நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. நிறைய பணக்காரர்களாக அவர்கள் இருப்பதற்கு என்ன காரணம்? அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை தான் காரணம். அதனால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணுமா? அதற்கு ஒரே வழி, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அந்த பணத்தை செலவழித்து கொண்டே இருங்கள். இப்போ வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா, முன்னேறிய வெளிநாட்டினர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே காதல், ஆண் பெண் சுதந்திரம், ஆண் பெண் உறவில் ரொம்ப சுதந்திரம் இருக்குது. அவங்க 5 நாள் வேலை பார்க்குறாங்க, 2 நாள் நல்ல ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. காதல் அப்படி இப்படி காமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆண் பெண் உறவில் அவ்வளோ சுதந்திரம் இருக்குது. 5 நாள் கஷ்டப்படுறாங்க, 2 நாள் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு பணத்தை நாம் ஏன் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற தெளிவாக இருக்காங்க. அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் இந்த பணம். மகிழ்ச்சியை தியாகம் செய்து கொண்டு நம்ம அந்த பணத்தை சேர்ப்பதுங்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அதனால தான் அவங்களால நிறைய பணம் சம்பாதிக்க முடியுது. பணமெல்லாம் அவங்கக்கிட்ட தான் கொட்டி கிடக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியா, அப்புறம் அரேபியா கண்ட்ரி, அரேபியாவில் கூட பணக்கார நாடுகள் இருக்குது, ஏழை நாடுகளும் இருக்குது. அதுமாதிரி ஆப்பிரிக்கா, இங்கெல்லாம் பார்த்தா ஆப்பிரிக்காவில் தான் முஸ்லீம் மதம் ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கெல்லாம். ஆக இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, இந்தியா இந்த மாதிரி நாடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஆண் பெண் சுதந்திரமே கிடையாது. மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படின்னே தெரியாது. ஆண் பெண் இருவருக்கிடையே அந்த சுதந்திரம் இல்லைன்னா, ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இல்லைன்னா இங்கே மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. உங்களுக்கு விருப்பமானவங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிடித்தமானவர்களை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இல்லாத நாட்டில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? அப்போ இந்தியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தகுதியற்ற நாடுகள். அதனால தான் இந்தியாவில் ஏன் வறுமை அதிகமாக இருக்குது, ஏன் ஏழ்மை அதிகமாக இருக்குது, ஏன் மக்கள் நடுத்தர மக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய தேவைகளை தரமாக பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில் இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இங்கே இந்தியாவில் ஆண் பெண் சுதந்திரம் இல்லை. காதலிப்பதற்கு தடை இப்படி நிறைய ஆண் பெண் சுதந்திரம் என்பது இங்கே இல்லவே இல்லை. ஆண் பெண் உறவு நிறைய சிக்கலானதாக இருக்கிறது. அதனால் இங்கே உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக இவர்களுக்கு வாழ தெரியவில்லை. மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது ஒரு சுயமரியாதையை உள்ளடக்கியது, ஒரு சுதந்திரத்தை உள்ளடக்கியது, கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதுக்கு தாய்மொழியில் நீ பேசணும், உனது மொழியில் நீ பேசணும். இங்கே தாய்மொழி மீது பற்றே கிடையாது. அந்நிய மொழியான ஆங்கில மொழி மேல் தான் இவர்களுக்கு பற்று இருக்கிறது. அதனால் இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் நிறைய பேரால் படிக்க முடியலை அப்படிங்கிற பிரச்சனைலாம் இப்போ பெருசாக உருவெடுக்குது. இப்போ ஆங்கில மொழியில் கல்வி கற்பதால் நிறைய பேர்த்துக்கு எழுத படிக்க தெரியல. படிக்கிற கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு ஒழுங்காக எழுத படிக்க சரளமாக தெரியவில்லை. அதனால் மிகப்பெரிய பிரச்சனை அவர்களால் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு காத்திருக்கிறது. ஆக இந்தியாவில் இந்தியா எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு தான், எல்லா வகையிலுமே சரி. அதனால் வெளிநாட்டினர் ஏன் முன்னேறுகிறார்கள், நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரிந்திருக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்றால் என்ன? அதனால தான் நிறைய பணத்தை அவர்களுக்கு சம்பாதிப்பதற்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவர்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம். ஏன்னா அந்த பணத்தை சம்பாதிச்சா மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னுங்கிறது தெரியுது அவங்களுக்கு. அங்கே ஆண் பெண் உறவில் அவ்வளோ சுதந்திரம் இருக்குது, நல்ல சுதந்திரம். காதலிப்பதற்கு அங்கே தடையே கிடையாது. அவர்கள் விரும்பிய வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கு அங்கே தடையே கிடையாது. அதனால் இதெல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தகுதியானவர்களாக அவர்கள் இருக்கிறார். அவர்கள் தாய்மொழி தவிர வேறு மொழியும் தெரியாது. ஜப்பானில் போனீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் இங்கிலீஷ் எவ்வளோ தான் தெரிஞ்சாலும் அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே உள்ள மக்களுக்கு ஜப்பானீஸ் மொழி தான் தெரியும்.
யாராவது ஒரு 1-2 பேர்த்துக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். மற்றபடி பெரும்பாலான மக்களுக்கு நீங்கள் ஜப்பான்லாம் போனீங்கன்னா அங்கே உள்ள பெரும்பாலான மக்களுக்கு 99% மக்களுக்கு வந்து 99.90% மக்களுக்கு ஆங்கிலம்லாம் தெரியாது. அவங்க தாய்மொழியான ஜப்பானீஸ் மொழி தான் தெரியும். அந்த அளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ தெரிந்தவர்கள் அவர்கள். மகிழ்ச்சியாக அவங்களுக்கு ஏன்னா ஆங்கிலம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால மகிழ்ச்சியாலாம் வாழ முடியாது. அவங்க தாய்மொழிக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தாய்மொழியை அவங்க விட்டு கொடுக்கல. அதனால்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை பரிசாக கிடைக்கிறது. நாம் அப்படி கிடையாது, நமக்கு விசுவாசமே கிடையாது. தாய்மொழியை விட்டுட்டு அந்நிய மொழியை போய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம், தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளால் வந்து இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியாக வாழ நமக்கு தெரியவில்லை. எழுத படிக்க தெரியாத மாணாக்கர்களின் எண்ணிக்கை பள்ளிகளில் அதிகரித்து கொண்டே வருகிறது. இது நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறோம். இங்கே குற்றங்கள் அதிகரிக்க போகிறது. குற்றங்கள் அதிகரிக்கிற நாட்டில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? பாதுகாப்பு நிறைந்த நாடுகளில் தான் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். அதனால் வந்து மகிழ்ச்சியாக வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பணம் காசு நிறைய சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்கணுங்கிற ஆசை வரும். அதனால் நம்ம வறுமையில் இருக்கோம். அப்படி காரணம் வந்து நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை. மகிழ்ச்சியாக வாழ நம்ம யாரையும் அனுமதிப்பதும் இல்லை. ஆண் பெண் உறவில் இங்கே வந்து சுதந்திரமும் இல்லை. அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு பணத்தை சேர்க்குறோம். மகிழ்ச்சியான வாழ்க்கையை தள்ளி போட்டுக்கிட்டு அப்புறமா மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கலாம். இப்போ நீ படி, இப்போ சம்பாதி முடித்து 40-50 வயசுக்கு அப்புறமா செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கலாம். இப்போவே சந்தோஷமாக இருக்கிறவங்க பின்னாடி கஷ்டப்படுவாங்க. இப்போ கஷ்டப்படுறவங்க இப்போ சந்தோஷமாக இல்லாமல் சந்தோஷத்தை தியாகம் செய்து கொண்டு இப்போ கஷ்டப்படுறவங்க இந்தியர்களுக்கு பணத்தை ஏன் சம்பாதிக்கிறோன்னு தெரில. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அதனால் அவர்களால் வந்து வறுமையிலேருந்து ஏழ்மையிலேருந்து மீள முடியவில்லை. அதனால் இவ்வளோ கோடி பேர் அதிகமாக இருந்தாலும் அவங்களால வந்து ஏன் வறுமையில் இருக்காங்க, ஏழ்மையில் இருக்காங்கன்னா அவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்பது தவறாக இருக்கிறது. பணத்தை சம்பாதிப்பதற்கான அடிப்படை நோக்கமே அவர்களுக்கு தெரியவில்லை. எதற்காக பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதே அவர்களுக்கு தெரியவில்லை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் பணம் சம்பாதிக்கணும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டு பணத்தை சேர்க்கிறார்கள். அதனால தான் அவர்களால் வந்து பணத்தை அதிகமாக சேர்க்க முடியல. மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டே பணத்தை சம்பாதிக்கணும். அப்போ தான் பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியும்.